சொந்த ஊருக்கான விமானப் பயணம் முழுவதும் அவருடைய காதுகளில் மனைவியின் மற்றும் குழந்தைகளின் குறைகளே ஒலித்துக் கொண்டிருந்தன. நீங்கள் திடீரென்று வேலையை விட்டு போனால் நாங்கள் இனி எப்படி வாழ்வோம்? பொருளாதார ரீதியாக பாதுகாப்பற்ற இந்த நேரத்தில் இது தேவையா? மனைவியின் வார்த்தைகளில் நிறைந்திருந்தது தன்னுடைய ஸ்வர்க்கம் போன்ற வாழ்க்கை பறிபோய்விடுமோ என்ற பயம்தான். இன்னும் ஒரு 4-5 வருடம் அங்கேயே தாக்குப்பிடித்திருக்க முடியாதா? ஒரு மகன் சொந்தமாக தொழில் செய்கிறான், மகள் டாக்டராக பயிற்சி செய்கிறாள். அப்படியிருந்தும் ஏன் அவர்கள் என்னை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும்? ஒருவேளை பிள்ளைகள் செய்வதற்கு ஒரு கணக்கு இருக்கலாம், ஆனால் ஒரு தந்தையின் தியாகத்திற்கு கணக்கு புத்தகம் இருக்கக்கூடாதல்லவா? இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலும் என்னுடைய மனம் உறுதியாக இருந்தது. கடந்த சில நாட்களாக கேட்ட எந்த கவலைகளும் என்னுடைய முடிவை மாற்றவில்லை. ஏனென்றால் அந்த முடிவு என்னுடையதல்ல, என்னுடைய அரபாப்பினுடையது. நீடித்த 28 வருட வெளிநாட்டு வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும் முடிவு. என்னுடைய பெயர் கஃபூர். மலப்புரம் கொண்டோட்டிக்கு அருகில் என் வீடு. மனைவியும் 2 பிள்ளைகளும். 18வது வயதில் கடல் கடந்து ஜித்தாவுக்கு வந்தேன் நான். சவுதியில் அறியப்பட்ட ஒரு வைர வியாபாரியின் வீட்டில் வீட்டு ஓட்டுநராக பணிபுரிந்தேன். அவருக்கு 4 மனைவிகளும் அவர்களில் 15க்கு மேற்பட்ட பிள்ளைகளும் இருந்தனர். முதல் மனைவியின் வீட்டில்தான் எனக்கு வேலை. நல்ல சம்பளம், அன்பான பழக்கம், டிப்ஸாகவே ஊருக்கு அனுப்ப போதுமான பணம். அதனால் வேறு ஒரு வேலையை பற்றி நான் சிந்தித்ததே இல்லை. அவர் மறைந்த பிறகு வியாபாரத்தின் பொறுப்பு முதல் மனைவிக்கு பிறந்த 3வது மகனிடம் சென்றது. நான் வந்தபோது என்னுடைய வயது கொண்டவன் அவன். எனக்கு ஒரு நண்பனைப் போலத்தான் இருந்தான். என்னுடைய கைகளுக்கு ஸ்டீரிங் பிடிக்க பழைய பாதுகாப்பு இல்லை என்று அவர்களுக்கு தோன்றத் தொடங்கியது. 2 நாட்களுக்குள் 3 முறை நான் ஓட்டிய கார் விபத்திலிருந்து மயிரிழையில் தப்பியது. என்னுடைய கவனக்குறைவை அனைவரும் குற்றம் சொன்னார்கள். கடைசியில் புதிய எஜமானர்தான் என்னை கூட்டிச் சென்று கண்ணை பரிசோதித்தார். இடையில் கண்ணில் ஒருவித மங்கல் வந்தாலும் அது என்னுடைய பார்வையை 40% பாதிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அங்கேயே சிகிச்சை அளிப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த என்னை அவர்கள் கூட்டிச் சென்றது அருகிலிருந்த ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு. என்னுடைய போனிலிருந்தே அவர்கள் எக்ஸிட் அடித்தார்கள். ஊருக்கு டிக்கெட் எடுக்க சொன்னார்கள். என்னுடைய பரிதாபமான பார்வையை அலட்சியம் செய்தபடி அரபாப் சொன்னார், பார்வையற்ற ஓட்டுநர் எப்படி வண்டி ஓட்டுவார்? ஒவ்வொரு உறுப்பும் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்று நான் அன்று புரிந்து கொண்டேன். 28 வருடங்கள் சொந்த வீட்டைப் போல வாழ்ந்த நான் ஒரு நிமிடம் கூட தங்காமல் வெளியேற்றப்பட்டேன். 1 வார கால அவகாசம் அரபாப் எனக்கு கொடுத்திருந்தார். ஆனால் உள்ளுக்குள் இருந்த கோபமும் வருத்தமும் காரணமாக 4வது நாளுக்கான கோழிக்கோடு விமானத்துக்கு நான் டிக்கெட் எடுத்தேன். அங்கே எனக்கு பெரிதாக எதுவும் செய்ய வேண்டியிருக்கவில்லை. என்னுடன் இருந்தவர்களுடன் விடை பெற வேண்டும், அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அறைக்கு அருகில் இருந்த பக்காலா மற்றும் பூஃபியாவிலும் பக்கத்து அறைகளில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் மற்றும் வங்காளிகள் அடங்கிய ஓட்டுநர்களிடமும் நான் விடை பெற்றேன். அவர்களில் 22 வயதுடைய ஒரு இளைஞனை மட்டும் பார்க்க முடியவில்லை. அவனை பார்க்கும்போதெல்லாம் நான் என்னுடைய இளமை காலத்தை நினைப்பேன். அவனிடம் விடை பெறுவதற்காக காத்திருந்த போதுதான் அவன் ஓடி வந்தான். என்னை பார்த்ததும் அவன் கட்டிப்பிடித்து அழுதான். இக்கா, உங்களிடம் நான் நிறைய தவறுதலாக பேசியுள்ளேன், என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய தந்தையின் இடத்தில்தான் நான் உங்களை பார்த்தேன். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய கண்களிலும் நீர் நிறைந்தது. ஊருக்கு வரும்போது வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் அவனை சமாதானப்படுத்தினேன். அங்கிருந்து நான் இஹ்ராம் கட்டி மக்காவுக்கு புறப்பட்டேன். ஒருவேளை இது என்னுடைய கடைசி மக்கா பயணமாக இருக்கலாம் என்று மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. கிலோமீட்டர்கள் அப்பாலிருந்தே மக்காவில் உள்ள கடிகார கோபுரம் கண்ணில் தெரிந்தது. ஹரமை அடைந்தபோது என்னுடைய இதயம் துடித்தது. முதல் முறையாக கஅபாவை பார்க்க வந்த போல என்னுடைய கண்கள் விரிந்தன. கருப்பு ஆடை அணிந்த கஅபாவை கண்டபோது கண்ணீர் தரையிலுள்ள மார்பிலில் துளித்துளியாக விழுந்தது. அன்று சந்தோஷத்தின் கண்ணீராயிருந்ததென்றால் இன்று அது கடைசியாக பார்ப்பவனுடைய சோகமாக இருந்தது. உம்ரா செய்து இனியும் இங்கே வர வாய்ப்பளிக்க வேண்டும் என்று நான் உள்ளமுருகி பிரார்த்தித்தேன். அங்கிருந்து மதீனாவுக்கு, என்னுடைய ஹபீபின் இடத்திற்கு. அங்கே சென்று சலாம் சொல்லி சொர்க்கத்து தோட்டத்தில் சில நேரம் அமர்ந்து இனியும் வர பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அங்கிருந்து திரும்பினேன். கண்ணிலிருந்து மறையும் வரை நான் அந்த புண்ணிய இடத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அறைக்கு திரும்பி வந்தபோது நண்பர்கள் எனக்கான பெட்டிகளையெல்லாம் தயார் செய்து வைத்திருந்தார்கள். அவர்களிடமும் கடைசியாக விடை பெற்று நான் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டேன். விமானத்தில் அமர்ந்தபோது என் உள்ளுக்குள்ளும் அந்த கேள்வி எழுந்தது, இனி என்ன? கண் பிரச்சனையை நான் வீட்டில் சொல்லவில்லை. 28 வருடங்கள் ஒரு இயந்திரம் போல அவர்களுக்காக வாழ்ந்துவிட்டு ஊருக்கு திரும்பும்போது அவர்களிடமிருந்து அந்த வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கவில்லை. பரவாயில்லைக்கா, நாம இங்கேயே ஏதாவது செய்யலாம் என்ற ஒரு வார்த்தை கேட்க என்னுடைய மனம் சும்மா ஏங்கியது. மகன் சொந்தமாக ஆட்டோ ஏஜென்சி நடத்துகிறான். அவனுக்கு அதில் லட்சக்கணக்கில் வருமானம் இருப்பதாக தெரிந்திருந்தும் 1 ரூபாய் கூட நான் வாங்கவில்லை. அந்த கடை ஆரம்பித்தற்கான பணம் முழுவதும் என்னுடைய வியர்வைதான். டாக்டரான மகள் கூட என்னை அழைத்தபோது அவசரமாக இருக்கிறது என்று சொல்லி போனை வைத்துவிட்டாள். உப்பாவெல்லாம் விட்டுவிட்டு வருகிறார் என்று உம்மா அவர்களை பழக்கியிருக்கலாம். எல்லாருக்கும் தேவையான ஒரு ரோபோட் மட்டும்தான் நான். கோழிக்கோடு விமான நிலையத்தில் இறங்கிய போது முதல் முறையாக என்னுடைய சொந்த மண்ணில் கால் வைக்க எனக்கு பயமாக இருந்தது.
இமிகிரேஷன் முடிந்து பெட்டிக்காக காத்திருக்கும்போது ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி என்னை அணுகினார். பெட்டியில் சந்தேகம் படிக்க ஏதோ இருப்பதாக சொல்லி அவர்கள் என்னை ஒரு அறைக்கு கூட்டிச் சென்றார்கள். நண்பர்கள் கட்டிய பெட்டியாக இருந்ததால் அதனுள் என்ன இருக்கிறது என்று எனக்கு பெரிதாக தெரியவில்லை. அவர்கள் பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு உரையை எடுத்தார்கள். கூடவே ஒரு பில்லும் இருந்தது. அதை பார்த்ததும் அவர்களின் சந்தேகம் நீங்கியது. அவர்கள் பெட்டியை பழையபோது கட்டி கொடுத்து என்னை போக சொன்னார்கள். வெளியே வந்தபோது என்னை வரவேற்க யாரும் இல்லை. கடந்த முறை வந்தபோது கார்களாக எல்லாரும் வந்திருந்தார்கள். கதியற்றவனுக்கு யாருக்கு வேண்டும்? ஒரு டாக்ஸியை அழைத்து நான் வீட்டுக்கு புறப்பட்டேன். வீட்டின் கேட் அடைந்திருந்தது. பெட்டியை இறக்கி வைத்து டாக்ஸிக்காரனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைத்தேன். காலிங் பெல்லை பலமுறை அடித்தும் யாரும் கதவை திறக்கவில்லை. கோபமும் வருத்தமும் தாங்காமல் நான் மனைவியை தொலைபேசியில் அழைத்தேன். அவள் மகனின் வீட்டில் இருப்பதாக சொன்னாள். அவர்கள் சொந்தமாக வீடு கட்டிய விஷயம் கூட எனக்கு தெரியவில்லை. அதிர்ஷ்டவசமாக வீட்டின் சாவி எளிதில் எடுக்கும் ஒரு இடத்தில் அவள் வைத்திருந்தாள். இறைவா, வீடு என் பேரிலேயே இருந்தது நல்லதாயிற்று. இல்லையென்றால் நானும் வீதியில் நின்றிருப்பேன். ஒரு வாரம் கடந்தும் அவளோ பிள்ளைகளோ இந்த வழியாக வரவில்லை. கடைசியில் நான் அழைத்தபோது இனி வரவில்லை என்றுதான் அவளுடைய பதில். அவர்கள் என்னை முழுமையாக கைவிட்டிருந்தனர். முதலில் நான் ஒரு கண் மருத்துவமனைக்கு போனேன். அங்கிருந்து வந்த செய்தி என்னை ஆச்சரியப்படுத்தியது. என்னுடைய கண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. கண்ணுக்கு செல்லும் ஒரு சிறிய நரம்பில் உள்ள வீக்கத்தின் காரணமாகத்தான் அந்த மங்கல் வருகிறது. மருந்து சாப்பிட்டால் குணமாகும் ஒரு நோய். பெரிய ஒரு சோதனையிலிருந்து இறைவன் என்னை காப்பாற்றியிருக்கிறார். மாதங்கள் கடந்து சென்றன. என்னுடைய பழைய நண்பர்கள் பலர் என்னை பார்க்க வந்தனர். அன்பளிப்புகளை கொடுத்தனர். இதற்கிடையில்தான் மகனின் தொழில் நஷ்டமடைந்த செய்தி எனக்கு தெரிய வந்தது. கடன் ஏறி பேங்குக்காரர்கள் வீட்டை ஜப்தி செய்யும் நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் என்னுடைய மனைவியும் மகனும் வீட்டிற்குள் நுழைந்து வந்தார்கள். அவர்களை தெரியாதது போல நான் கேட்டேன், யார்? என்ன வேண்டும்? இக்கா, இது நான் தான் சுமி. இக்காவின் சுமையா? என்னுடைய ஞாபகம் போய்விட்டது என்று நினைத்து அவள் என் கையை பிடிக்க முயன்றாள். எந்த சுமி? இது கஃபூரின் வீடு. நான் கையை தட்டிவிட்டு எழுந்தேன். இக்கா, எங்க மேல் கோபம் இருக்கென்று தெரியும். ஏறி கிடப்பதற்கு ஒரு வீடு கூட இல்லாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனக்கு மன்னிப்பு தாருங்கள். மன்னிப்பு கொடுக்க நான் உனக்கு யாருமில்லை. உனக்கு உன் தவறு புரியவில்லை. நீயும் உன் மகனும் இன்று பொருளாதார ரீதியாக தோற்று போனீர்கள். அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் வந்தீர்கள். உன் கண்ணீரில் நான் வேறொன்றும் காணவில்லை. இதை கேட்டு மகன் என்னை தாக்க பாய்ந்தான். என்னுடைய ஒரே கையில் அடங்கும் அவனை பிடித்து நிறுத்தி முகத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தேன். நாயே, நீ என்னை அடிக்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டாயா? என்னுடைய சோற்றை தின்று கொளுத்த உன்னை நான் இன்று வெட்டி வீழ்த்தாமல் இருக்க வேண்டுமானால் இப்போது இங்கிருந்து இறங்கிப் போக வேண்டும். இருவரும் என்னுடைய கோபமான மாற்றத்தைக் கண்டு அவர்கள் பயந்தார்கள். இது என்னுடைய வீடு, என்னுடைய இரத்தமும் வியர்வையும். என்னை இறக்கிவிட்டு உங்களை ஏற்றிக்கொள்ள எந்த நீதிமன்றமும் முடிவு செய்யாது. இனி ஒருவேளை முடிவெடுத்தாலும் கூட அதை எதிர்கொள்ளும் பணமும் பலமும் இந்த கஃபூருக்கு இருக்கிறது. அவர்களை அங்கேயே நிறுத்தினான். உள்ளே சென்று ஒரு பெட்டியுடன் வந்தேன். அதிலிருந்து என்னுடைய பேங்க் பாஸ்புக்கை எடுத்து மனைவியன் நீட்டினேன். அதிலிருந்த இருப்பை பார்த்து அவளுடைய கண்கள் தள்ளியது. நான் இறந்தால் இதையெல்லாம் சொந்தமாக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். என்னுடைய சொத்துக்களை உரியவர்களுக்கு வழங்குவதற்கான வழியை நான் செய்திருக்கிறேன். உங்களோடு இருந்த கடமைகளை நான் முன்பே முடித்துவிட்டதால் எனக்கு அதில் ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. அவர்கள் அந்த படியை விட்டு இறங்கி போகும்போது வாழ்க்கையில் முதல் முறையாக நான் சந்தோஷத்தால் அழுதேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்தித்திருந்தேன். அது எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. நான் அந்த பேங்க் பாஸ்புக்கை ஒருமுறை பார்த்தேன். அதில் 12.5 கோடி ரூபாய்க்கான இருப்பு இருந்தது. விமான நிலையத்தில் கஸ்டம்சார் கண்டுபிடித்த அந்த உரையில் இருந்தது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு ரத்தினம்தான். என்னுடைய அரபாப்பு எனக்கு தெரியாமல் நண்பர்களிடம் கொடுத்துவிட்ட பரிசு. அதற்கான வரியை கூட அவர் செலுத்தியிருந்தார். ஊருக்கு வந்த உடனேயே நான் அரபாப்பிற்கு அழைப்பிருந்தேன். அப்போது சிரித்துக்கொண்டு அவர் சொன்னார், கஃபூர், உன் கண்ணுக்கு எந்த குறையுமில்லை என்று எனக்கு தெரியும். உனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரும் என்னுடைய நண்பர்தான். இத்தனை காலம் என்னுடைய தந்தையுடனும் என்னுடனும் நண்பனாக வாழ்ந்ததில்லையா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்கவில்லை என்றால் நாளை இறைவனின் முன் நான் பதில் சொல்ல வேண்டி வரும். இது உனக்கான பரிசு. எப்போதாவது திரும்பி வர தோன்றினால் எனக்கு அழைத்தால் போதும். பழைய ஓட்டுநர் அல்ல, என்னுடைய விளையாட்டு கூட்டாளியாக இங்கே நிற்க. எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் உன்னை மிகவும் பிடிக்கும் கஃபூர். அவர் சொல்வது முழுவதையும் கேட்கக்கூட என்னால் முடியவில்லை. என்னுடைய இதயம் மிகவும் விம்பிக் கொண்டிருந்தது, அன்பாலும் நன்றியாலும்.